வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை அதிகரிக்கவும் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு சென்னை, திருவள்ளூர், நாகை மாவட்டத்தில் முதற்கட்டமாக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் நீலாங்கரை, திருவான்மியூர், அடையாறு, சேப்பாக்கம், ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய இடங்களில் குழாய் அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி கொடுத்திருக்கிறது. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. மொத்தமாக 466 கிலோமீட்டர் நிலத்துக்கு குழாய்கள் அமைக்கப்படும். இதில் 260 கிலோமீட்டர் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய பகுதியில் வருவதன் காரணமாக அதற்கான அனுமதியைத்தான் தமிழ்நாடு கடலோர மண்டலம் ஒழுங்குமுறை ஆணையம் அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 48 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் என்பது விரைவில் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த குழாய் மூலமாக எரிவாயு வழங்கும் திட்டம், வீடுகளுக்கே வழங்கக்கூடிய திட்டம் என்பது வரக்கூடிய நாட்களில் செயல்பாடு என்பது பணிகளாக தொடங்கப்பட உள்ளது.